வியாசர் உலகிலேயே மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தை உருவாக்க எண்ணினார். ஆனால் அவர் சொல்ல சொல்ல நிறுத்தாமல் எழுதும் ஆற்றல் கொண்ட ஒருவரை அவர் தேடினார். ஞானத்தின் கடவுளான விநாயக பெருமான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். கதை வேகமாக வளர்ந்தது. வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் மின்னல் வேகத்தில் எழுதிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு இக்கட்டான சூழல். விநாயகர் எழுதிக் கொண்டிருந்த எழுத்தாணி பாதியிலேயே உடைந்து போனது. வியாசரோ கதையை நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். நேரமில்லை, கதை நிற்கக்கூடாது. விநாயகர் யோசிக்கவில்லை. சட்டென்று தனது ஒரு தந்தத்தை ஒடித்தார். அதையே எழுத்தாணியாக பயன்படுத்தி மகாபாரதத்தை எழுதி முடித்தார். அறிவிற்காக தனது அழகையும் தந்தத்தையும் தியாகம் செய்த அந்த தருணம் உலகிற்கே ஒரு பெரிய